கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோட பிரபுக்களோட அவரை அமர பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்திலே உட்கார பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நம்மை உட்கார வைக்க முடியும். சிறியவன் என்று சொல்லும் போது, உலகத்துல கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தால், ஏழையா இருந்தாங்கன்னா, தனிமையில இருந்தாங்கன்னா அவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களை உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. ஆனா பணக்காரர்கள் பணம் இருக்குமானால் அவர்களை தேடி அநேகர் போவார்கள். ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து, நாம் குப்பையில் ஊசியில் இருக்கும்போது நம்ம எடுத்து ராஜாக்களோட பிரபுக்களோட அமர பண்ணுகிறவர் நம்ம அருமை ஆண்டவர் இயேசு. அதே போல அந்த வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்பதாக. இன்றைக்கு எல்லாமே அவருடையது. நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, நாம் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது, நம்மை அவர் எடுத்து உயர்த்தவும் சிங்காசனத்தில் அமர பண்ணவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவரே அன்றைக்கு அன்னாள் சொன்னார்களே, இங்கே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவேளை சிறிய நிலைமையிலே எளிய நிலைமையிலே காணப்படுவார்களானால் அவர்கள் நிலையை கர்த்தர் உயர்த்துவீராக. அவர்களுடைய ஆண்டவரே புழுதியின் வாழ்க்கையும் குப்பையின் வாழ்க்கையும் கர்த்தர் அகற்றி போடுவீராக. ஒவ்வொருவரின் உயர்த்தி அழகு பார்க்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பூமியின் அஸ்திவாரங்கள் எல்லாம் உம்முடையது ராஜா. நீரே பூசக்கரத்தின் மேல் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாய் எங்கள் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இதன்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் உயர்த்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு